வெல்கம் டு TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம TNPSC PYQ சீரிஸ்ல ப்ராப்ளம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் 2024ல 7th வீடியோ பார்க்க போறோம். ரைட்டுங்களா? சரி, சம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் தி சம் 2 factorial plus 3 factorial plus 4 factorial அப்படியே அந்த சீக்வன்ஸ் போகுது அப் டு 22 factorial வரைக்கும். ரைட்டா? அதை கொடுத்துட்டு என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2 factorial இருந்து 22 factorial வரைக்கும் ஆட் பண்ணா யூனிட் டிஜிட் என்ன? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு தான் ஃபைண்ட் பண்ணும். ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் 22 factorial வரைக்கும் கண்டுபிடிச்சி அதை நம்மளாம் ஆட் பண்ண முடியுமா? அப்போ அதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் என்னது 2 factorial. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 into 1. ரைட்டா? ஸோ அடுத்தது 3 factorial, 3 into 2 into 1. அடுத்து 4 factorial, 4 into 3 into 2 into 1. அடுத்து 5 factorial. ஸோ 5 into 4 into 3 into 2 into 1. சரி, இப்போ கவனிங்க. 2 into 1 2. அடுத்து இங்கே 3 into 2 6, 6 into 1 6. அடுத்து இங்கே 4 3 சார் 12, 12 2 சார் 24, 24 into 1 24. அடுத்து இங்கே 5 4 சார் 20, 20 into 3 60, 60 into 2 120, 120 into 1 120. ரைட், இதுக்கப்புறம் நம்ம போடவே வேண்டாம். ஏன் சார் அப்படின்னா இப்போது 120யா இப்போ நல்லா இங்கே நம்பர்ஸுக்கு கவனிங்க. 2 1 3 2 1 4 3 2 1 5 4 3 2 1. அடுத்து 6க்கு என்ன வரும்? இதோட இன்ட்டு 6, அதாவது இந்த வேல்யூவோட இன்ட்டு 6 பாருங்கள். 2 2 into 3 6, 4 factorial 6 into 4 24, 24 into 5 120. இங்கே இன்ட்டு 6 தான் பண்ண போகிறோம். அப்போ யூனிட் டிஜிட் இங்கே 0. அப்போ ஜீரோவோட எதை வச்சு பெருக்கலாம் என்ன தான் வரும்? இனிமேல் எந்த 6 factorial 7 factorial எதை போட்டாலுமே லாஸ்ட் டிஜிட் 0 தான் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் டிஜிட் 0 தான் இருக்கும். 22 factorialக்கு எதை போட்டாலுமே உங்களுக்கு 0 தான். ரைட்டா? ஏன்னா இங்கே 5 வந்துருச்சு. ஸோ அங்கே ரிசல்ட் 0 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த 0 யூனிட் டிஜிட் 0வாக இருக்கிறப்போ ஜீரோவோட எதை பெருக்கினாலும் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போது இந்த மொதல் 3 நம்பர் எடுத்தாலே முடிஞ்சா. ஸோ பாருங்கள் 2 6 24. ஸோ ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 + 6 8, 8 + 4 12. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் என்ன வரும்னா கண்டிப்பாக 2 தான் வரும். யூனிட் டிஜிட் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 2. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அப்போ இதுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு டக்குன்னு நீங்கள் தோணுச்சுன்னா முடிஞ்சு சூப்பராக போட்டுடலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதுக்கப்புறம் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஏன்னா 120 into 6 720, 7 2 0 0 தான் வரப்போகுது. இன்ட்டு மறுபடியும் 7 பண்ணால் மறுபடியும் 0 தான். கண்டினியூஸாக 22 வரைக்கும் 0 தான் வரும். ஓகேங்களா? ரைட், அடுத்து பாருங்கள். வாட் ஃப்ராக்ஷன் should be added to the sum of 5 3/4, 4 4/5 and 7 3/8 to make the result a whole number? 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ பாருங்கள் என்னென்ன பின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 3/4 கூட்ட தான் சொல்கிறாங்க இல்லையா? அடுத்து 4 4/5, 4 4/5. அடுத்து 7 3/8, 7 3/8. இப்போ அவங்களோட கொஷின் இந்த 3 கலப்பு பின்னம் இருக்கு இல்லையா, இதோட எதை ஆட் பண்ணால் ரிசல்ட் வந்து ஒரு ஹோல் நம்பர், ஒரு முழு எண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சரி இதோட எதை ஆட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆட் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற நம்பர் மட்டும் கூட்டி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் இந்த கலப்பு பின்னத்தில் நான் வந்து மாற்றலை, அப்படியே வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற முழு நம்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கோ. ரைட்டா? எப்படி எடுத்துக்கலாம்? 5 + 4 + 7. ரைட்டா? ப்ளஸ் இப்போ இந்த பின்னத்தெல்லாம் தனியாக எடுத்துக்கோ. என்ன இருக்கேன்? 3/4 + 4/5 + 3/8. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது பாரு? 5 + 4 9, 9 + 7 16. ரைட், இங்கே 3மே பின்னம், ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சிஎம் தான் எடுக்கணும். 4 5 8க்கு என்ன எல்சிஎம் வரும்? 40 வருமா? ரைட், மெயினாக 4க்கும் 8க்கு எல்சிஎம் 8 தான். 5க்கும் 8க்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். 5 8 என்ன நம்பரு? கோப்ரைம், சார்பக எண்கள். சார்பக எண்கள் மீசியம் எப்பயுமே என்னவா இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் தட் நம்பர்ஸ், அந்த எண்களின் பெருக்கல் பலன். ஸோ 8 எவ்வளோ? 40. ஸோ 5,8க்கு மீசியமாக 40. அப்போது டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையும் 40 கொண்டு வரணும். அப்போ 4 இருக்குது, 40 வரணும்னா எதால் பெருக்கணும்? இன்ட்டு 10. அந்த இன்ட்டு 10 மேலே பண்ணிக்கோ. 3 × 10 30. இங்கே 5 இருக்குது, 40 வரணும். அப்போ 8ஆல் பெருக்குனா 5 8s are 40. அந்த 8 மேலே பெருக்கு, 4 8s are 32.
இங்கே 8 இருக்குது 40 வரணும். அப்போ இன்ட்டு 5, அந்த இன்ட்டு 5 மேலே பண்ணிக்கோ. 3 5s are 15. இப்போ எல்லா இடத்துலையும் 40 கொண்டு வந்துட்டோம். ஸோ காமனாக டிவைட் பை 40. சரி, கவனி 16 ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணுங்கள். 30 ப்ளஸ் 32 எவ்வளோ? 62. 62 ப்ளஸ் 5 67 ப்ளஸ் 10 77 டிவைட் பை 40. இதுக்கப்புறம் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அப்படியே ஆப்ஷனுக்கு போயிடு. பாரு 77/40. 77 கண்டிப்பாக என்ன ஆகாது? 40ஆல் அடிபடாது. ஒரு 40 40 2 40 80, ரைட்டா? 80 வந்தால் தான் 40ஆல் டிவைட் ஆகும். இப்போ டிவைட் ஆகாது. இப்போ சிம்பிளாக அப்படியே ஆப்ஷனுக்கு போயிடு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/40. இதோட 1/40 கூட்டினா 78/40ன்னு வரும். 78 40ஆல் அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அது ஆன்சரே கிடையாது. 2/40 இதோட 2 கூட்டினா 79/40, அதுவும் 40ஆல் அடிபடாது. அடுத்தது 3/40. ஸோ இதோட 3 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 77 + 3 80. 80/40 ஒரு தடவை 2 தடவை. ஸோ அப்போது 16 இங்கே என்ன இருக்குது? 2. 16 + 2 18. இது ஒரு முழு எண். அப்போ இந்த 18ங்கிற முழு எண் வரணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எதை ஆட் பண்ணோம்? 3/40 தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 3/40. அவ்வளோதான், ரைட்டா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேலே நீங்கள் அதாவது பெருசாக எதுவும் யோசிக்க தேவையில்ல. அப்படியே ஆப்ஷன் போனாலே ஈஸியாக வந்துடும். நமக்கு என்ன முழு எண்ணாக கிடைக்கணும், அது பின்னமாக இருக்கக்கூடாது. அப்போ இதோட எதை கூட்டணும்னு ஆப்ஷனில் பார்த்தாலே முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.